கடந்த 2 தினங்களாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. குறிப்பாக எங்களோட கிராம ஊராட்சி ஒரு கடற்கரை ஓரமுள்ள ஒரு கிராமம். கடந்த 2 தினங்களில் பெய்த மழையின் காரணமாகவும் கடல் சீற்றமும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. கடல் சீற்றத்தால் இன்றைக்கி கடல் நீரானது ஊருக்குள்ளே வந்திருக்கு. குறிப்பாக நாங்கள் எண்ணிட்டு இருக்கிறது ஒரு விவசாய நிலம், கிட்டத்தட்ட 100 ஏக்கர் விவசாய நிலத்துக்குள்ளே கடல் நீர் உள்ளே பூந்திருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி விதைத்திருந்த நெல் பயிர் முற்றிலும் அழுகி சேதம் அடைஞ்சிருக்கு. ஸோ இது அரசோட கவனத்தை நாங்கள் கொண்டு வரோம். இது முதல் தடவை இல்லை, கடந்த 3 வருடங்களாக இதே பிரச்சனை நாங்கள் எதிர்கொண்டு வரோம். ஏன்னா 2004 சுனாமியாக இருக்கட்டும், 2018 கஜா புயலாக இருக்கட்டும், தொடர்ந்து இதுபோல் கடல் நீர் ஊருக்குள்ளே வந்ததால் நிலத்தடி நீர் உவர் நீராக மாறி எங்களோட விளைச்சல் முற்றிலும் பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அதுபோல் இந்த மழை காலத்தையும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து நாங்கள் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் அரசுக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் எங்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும். ஏன்னா இதை சிறப்பு கவனம் செலுத்தணும். ஏன்னா வயல்வெளிகளில் உவர்நீர் பூந்துச்சுன்னா கண்டிப்பாக விளைச்சல் பாதிக்கப்படுது. அதனால் ஒரு நிரந்தர இழப்பீடு வழங்கணும். ரெண்டாவது, இது தொடர் பிரச்சனையாக இருக்குது. அதனால் எங்களுடைய கடற்கரை பகுதியில் கற்களை கொட்டி ஒரு அரண் அமைச்சு தரணும். அப்படி இல்லாத காலகட்டத்துக்கு எங்களுக்கு ஒரு தடுப்பணை அமைச்சு தரணும். மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழே தடுப்பணை அமைச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இதன் மூலம் வைக்கிறோம். ஏன்னா இதனால் நிறைய விவசாயிகள் ஊரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது அரசு சிறப்பு கவனம் செலுத்தி எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கும்னு சொல்லி மாநில முதல்வர்களுக்கு எங்களோட கிராம ஊராட்சியின் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். நன்றி. நான் விவசாயம் செஞ்சு வருகிறேன். 3 ஆண்டு கால வருஷமாக கடல் நீர் உள்ளே பூந்து இதே பிரச்சனையில் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வருஷமும் ஒரு 100 ஏக்கர் பூந்து உப்பு தண்ணினால் பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் இதை மனசில் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரண உதவி அளிக்குமாறு கேட்டுக்கிறோம். தடுப்பணை முக்கியமாக எங்களுக்கு மெயின். தொடர்ந்து இது மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், 3-4 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. தடுப்பணை முக்கியமாக எங்களுக்கு அவசியம். எங்கள் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் நிலம் கடல் நீர் உட்பு விவசாயம் பாதிக்கப்பட்டு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. எனவே அரசு இதை கவனத்தில் கொண்டு எங்களுக்கு பெரிய இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.